गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 16/12/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 23 நிமிடம். அதே போல் இன்றைய தினம் திதி பார்த்திங்கன்னா முழுவதும் துவாதசி தான். இன்றைக்கி நட்சத்திரம் மாலை 4 மணி 28 நிமிடம் வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாம யோகம் இன்று மாலை 3 மணி 4 நிமிடம் வரை அதிகண்டம், அதன் பின்பு சுகர்மம். கரணம் பிற்பகல் 12 மணி 41 நிமிடம் வரை கௌளவ கரணம், அதன் பின்பு தைத்துல கரணம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா மாலை அமிர்தாதி யோகம் மாலை 4 மணி 28 நிமிடம் வரை சித்த யோகம் இருக்குது. அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பமாகிறது. கவனமாக இருங்க. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை. மாலை அதாவது இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 28 நிமிடம் வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம். இன்றைய தினம் தனுர் மாதம். இது தனுர் மாதம்னா என்ன அர்த்தம்? மார்கழி மாதம் தினந்தோறும் நம்ம ஆண்டாளுடைய பாசுரத்தை பாடி வீட்டிலும் சரி கோவில்களிலும் சரி பூஜை புனஸ்காரம் இந்த மாதம் முழுதும் நடத்துவார்கள். இந்த மார்கழி மாதத்தை நம்ம எல்லாரும் பீடை மாதம்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால் மார்கழி மாதம்தான் ஒரு நல்ல மாதம். ஏன்னா நம்மளுக்கு சுறுசுறுப்பை தரக்கூடிய ஒரு மாதம். சரி, இந்த மார்கழி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு இதுவை மட்டும் பார்த்துடலாம். தொழில்துறை விருத்தியாகும். எதிர்பாராத விதத்தில் மழை பெய்யும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம், இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம், அதே மாதிரி இந்த சூளைனா கல் செஞ்சு சூளை போடுறாங்கள்ல, அப்படிப்பட்டவர்கள், வீடு மனை விற்பனை செய்பவர்கள், இந்த துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் விருத்தியாகும். அதே மாதிரி ஜவுளி துறையில் வெண்பட்டு இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்க, அதே மாதிரி திருப்பூரில் துணி கம்பெனிலாம் இருக்குது இல்லைங்களா, அப்படிப்பட்டவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த மாதத்தில் வர்த்தகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஷடசீதி புண்ணிய காலம், விஷ்ணுபதி புண்ணிய காலம், சடசீதி புண்ணிய காலம்னு 2 இருக்குது. விஷ்ணுபதினா பெருமாளுக்கும், சடசீதினா சிவனுக்கும் உரிய ஒரு நாள். இன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுர் மாத பூஜை ஆரம்பன்றது எல்லா கோவில்களும் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்கும். பெருமாள் கோவிலில் அதீதமாக நடக்கும். அந்த இடத்துல திருப்பாவை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்கும். அதே மாதிரி இது நிறைய சொல்லிட்டு போகலாம், நேரம் கிடையாது. அதனால் இன்றைக்கி துவாதசியும் ஷடசீதி புண்ணிய காலமும் இன்றைக்கி இருக்கிறதுனால சிவன் கோவிலில் நம்ம தூயஸ்தம்பம் இருக்குது இல்லையா, கொடிமரம், அந்த இடத்துல போயிட்டு முடிஞ்சால் 21 தீபம் ஏற்றுங்க. முடியலன்னா 2 தீபம் ஏற்றிட்டு 27 சுற்றி வாங்க. அந்த கொடிமரத்தை சுற்றணும்னு வாங்க. கொடிமரத்தை தனியாக சுற்றக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கிடையாது. அதனால் கோயிலோடு சேர்த்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி அதை செஞ்சு சுற்றிட்டு வாங்க. எண்ணியதெல்லாம் நிறைவேறும். அதே மாதிரி எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும் விலகும், கடன்கள்லாம் நீங்கும்.
இன்றைக்கி இதை செய்யுங்க. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த புண்ணிய காலத்தில் நாம் அதுவும் 5 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலெல்லாம் திறந்துருவாங்க. இதை செய்யுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்றைக்கி ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க, பச்சை கற்பூரம் வைங்க, அதில் ஒரு 2 அருகம்பில்லும் அது கூட ஏலக்காய் வச்சு கொண்டு போங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லும்போது முருகப்பெருமான் வழிபாட்டையும் இன்றைக்கி இணைந்து செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி யாரும் இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த 30 நாளும் நம்ம கோயிலுக்கு போவோம், அது வேறு. ஆனால் இன்றைய நாள் மட்டும் தவற விடாதீங்க. சடசீதி புண்ணிய காலம்ன்றது நம்ம வருடத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதமும், இது ஒரு 4 மாதமும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் 4 மாதம் வரும். அதனால் இன்றைய தினம் சொன்ன விஷயத்தை செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். என்ன நினச்சி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, நினைத்த வேலையை இன்றைக்கி செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சக ஊழியர்களிடத்தில் ஆதரவு கிடைக்க, எதிர்பாராத சிலரின் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல்கள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் அனுகூலமான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தன வரவு சிறப்பாக இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். மனதளவில் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி நட்பு நிறைந்த நாளாக இருக்குது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் கூடும். சுபம் நிறைந்த ஒரு நாள், சுகமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிசய வடதிசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். பரணி நட்சத்திரக்காரர் தேடல்கள்லாம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாட்டு செய்யுங்க, சிறப்பை தரும். இதனால் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய உத்தியோகத்தில் நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாள், தனவரவு நிறைந்த நாள், தன உதவிகள், தனம் சார்ந்த உதவிகள் கிடைக்கின்ற ஒரு நாள். கட்டுப்பாட்டுக்குள்ள கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். அதே சமயத்தில் இன்றைய எதிர்ப்புகள், அதாவது எதிர்ப்புகள்லாம் விலகும். அதே மாதிரி எதிர்பார்ப்புகளும் இன்றைக்கி இடையூறு இல்லாமல் எல்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம். வேலையாக இருந்தாலும், சுபகாரிய வேலையாக இருந்தாலும், சுபகாரிய பேச்சு வார்த்தைகளாக இருந்தாலும் அதையெல்லாம் இன்றைக்கி கைகூடி வரக்கூடிய ஒரு தருணம். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் இன்றைக்கி மாறி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம்லாம் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இடையூறுகள்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மை விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவனை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துங்க. உங்களுக்கு அவங்க ஆதரவாக இருப்பார்கள். நண்பர்களின் வட்டம் விரிவடையக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சிறு சிறு சங்கடங்கள் தாய் வழியில் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வியாபாரத்தில் அனுசரித்து செல்லுங்கள். கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்களுடைய திறன், அதில் நீங்கள் காட்டுங்க. புதிய கனவுகள்லாம் பிறக்கும். உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது.
அதே மாதிரி குருச்சந்திர யோகத்தை இன்றைக்கி கொடுக்கும். அதனால் பிள்ளைகள் வழியில் இருந்த சிறு சிறு சங்கடங்களும் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி இளம் சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு நன்மையை தரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கனவுகள்லாம் பிறக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடை இன்னைக்கு செய்யுங்க, மிக மிக சிறப்பை தரும். அதே மாதிரி இன்னைக்கு முருகப்பெருமானையும் வணங்கிட்டு செல்லுங்க, இன்னும் நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நினைத்த காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் பயணங்களால் அனுகூலம் இருக்கும், ஆனால் அலைச்சலும் அதில் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவுகள் வழியில் ஒரு புதிய அனுபவம்லாம் கிடைக்கும். கலைப்பொருட்கள் மீது கவனம் தேவை. வீட்டில் ஒரு பெரிய பெரிய கலைப்பொருட்கள் வச்சுருந்தீங்கன்னா அதிலெல்லாம் கவனத்தை வைங்க. சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்தில் லாபகரமான ஒரு சூழலில் அமையும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. பூசம் நட்சத்திரக்கார குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்கார பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பழனி முருகனை இன்றைக்கி வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய குடும்பத்தில் ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி தனவரவு சிறப்பாக இருக்கும். தொழிலில் மேன்மை இருக்கும். தொழிலில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். வெளியூர் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ப்ரமோஷன் அப்படின்னு கூட சொல்லலாம், அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளி வட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கு உயரும். ஒரு வண்டி வாகனம் வச்சுருந்தீங்கன்னா அது பழுதாக இருந்தால் அது இன்றைக்கி சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். அதிரடியான செயல்கள் மூலம் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உங்களிடம் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் புரிதல்லாம் அதிகரிக்கும். விளையாட்டு விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். அதே போல் இன்றைக்கி ஆதாயம் நிறைந்த ஒரு நாள். இன்றைக்கி தன வரவு இன்றைக்கி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட செய்ய 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு நாள். பூரம் நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள். பழைய சிக்கல்கள் நிறைய கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா மனதளவில் நிறைய குழப்பம், இனம் புரியாத ஒரு குழப்பத்தை வச்சுருப்பாங்க. அது தேவையற்றது. அதெல்லாம் தூக்கி தூரம் எரிஞ்சிட்டு இன்றைக்கி தெளிவோடு இருங்க. பழைய சிக்கல்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை. வியாபார ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். உணவு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு வேகத்தை காட்டி வேலை செய்யுங்க. ஒரு மந்த நிலையை காட்டாதீங்க. அதே மாதிரி நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட வடதிசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம்
பிங்க் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திர துரிதம் வேகம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க, மிக சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, நீண்ட நாள் எதிர்ப்புகள்லாம் இன்றைக்கி பூர்த்தியாகக்கூடிய ஒரு அதாவது எதிர்ப்புகள் விலகும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருந்தீங்கன்னா அதுவும் இன்றைக்கி பூர்த்தியாகின்ற ஒரு நாளாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. திருமண பேச்சு வார்த்தைகள்லாம் முடியும். உத்தியோகத்தில் மாற்றமான ஒரு சூழல்லாம் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மறைமுக பிரச்சனைகள் நிறைய பேருக்கு துளாராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே மறைமுகமாக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி கூட்டாளிகள் பற்றிய புரிதல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இன்றைக்கி தெளிவு ஏற்படும். குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசையன் 9ஆம் நசையனா. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கும். இன்றைக்கி நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழில், அதே மாதிரி வியாபாரம், இந்த கமிஷன் ஏஜெண்ட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மாற்றமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். வர்த்தகம் இந்த இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி பண்ணுறவங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, சிந்தித்து அதில் முதலீடு செய்யுங்க, சரிங்களா? நிறைய பேர் அந்த கிரிப்டோ கரன்சி அது இதுன்னு எதோ போட்டு செய்வாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா உங்கள் பணம் தான் போகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குங்க. அது நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் கூட போவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 100 ரூபா போட்டவுடனே 200 ரூபா வந்தோடனே ஆசை வந்துடும். ஆசை வந்தோடனே என்ன செய்வாங்க, 10,000 போடுவாங்க, 5000. அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அப்படி ஷேர் மார்க்கெட்டு செய்யணும், அதில் சம்பாதிக்கணுன்னா ஒரு 300 ரூபா 500 ரூபாய்க்கு மேலே போடவே போடாதீங்க. வந்தால் வருது, வராட்டி போகுது, அவ்வளோதான். வந்தால் லாபம், வரலையா நஷ்டம், விட்டுடுங்க. நிறையெல்லாம் போட்டு பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க மகிழக்கூடிய ஒரு தன்மை, வெளிவட்டார நட்புகளால் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. வெளி உணவுகளை தவிர்த்துருங்க. ஏன்னா எப்போதுமே விருச்சிக ராசிக்கு அந்த இடத்துல செவ்வாய் வீடு, அது அந்த செவ்வாய் வீட்டில் அனுஷ நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. அப்போ என்ன, இவருடைய வாழ்க்கையெல்லாம் போராட்டம் நிறைந்ததாக இருக்கும். அதுவும் அந்த செவ்வாய் இப்போ 2ல் இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும். இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டன் 1ஆம் நட்ச நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது துர்கை வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். இன்றைக்கி வெற்றி நிறைந்த நாள், லாபங்கள் ஈட்டக்கூடிய நாள்,
மகிழ்ச்சியும் இன்றைக்கி கிடைக்கும். பதவியில் உயர் பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் இன்றைக்கி கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நிறைய பயனடையக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி ஒப்பந்தங்களில் நிறைய பேர் இந்த ஒப்பந்தம்னு ஒன்று போடுவாங்க. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களாம் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. அந்த மாதிரி இருந்ததில் தடை தாமதங்கள்லாம் விலகி இன்றைக்கி ஒப்பந்தம் போடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. உறவுகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் நுட்பமான விஷயங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். இன்றைய தினம் லாபம், வெற்றி, வியாபாரத்தில் நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர் புதிய அறிமுகம் ஏற்படும். பூராடும் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. விரயங்கள் தவிர்க்கப்படும். வேலையிடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த தேவையற்ற பிரச்சனைகள்லாம் விலகும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், 2 பேருக்குள்ளே ஒத்துழைப்புகள் ஏற்படும். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனை கிடைக்கும். பழைய அனுபவங்கள் பற்றிய சிந்தனைகள் உருவாகும். தேவையற்ற விவாத போக்குகளை தவிர்த்து கொண்டால் இன்றைய நாள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீங்கனாலோ உங்களிடம் ஊழியர்கள் இருந்தாலும் கொஞ்சம் அதெல்லாம் ஒரு நன்மையை நடத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அதாவது தேவையற்ற விவாதத்தை தவிர்த்து கொண்டால் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். இன்றைக்கி உடம்புல ஒரு அசதியும் இருக்கும். இன்றைக்கி மகிழ்ச்சியும் இருக்கும், சந்தோஷமும் கூடும், பணமும் வரும். ஆனால் உடலில் ஒரு சோர்வு இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்கார் புதிய அனுபவங்கள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்த நிலை இதெல்லாம் கொஞ்சம் விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. மந்த நிலை இருக்கும், ரொம்ப இருக்கிறது. இன்றைக்கி ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். திடீர் செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். கூட்டாளிகள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். எதிர்பாராத சில உதவிகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. புதிய முயற்சி எடுக்கும்போது சிந்தித்து அந்த முயற்சியை எடுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் ஒரு சிறிய மன கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசையோட மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க, மிக அருமையாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு சில வேலைகள்லாம்
அதாவது சந்திராஷ்டமம் இன்னைக்கு இரவோடு முடியறதுன்றதுனால சில வேலை, அதாவது பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு தருணம் இருக்குது. எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும். உங்கள் மீது பொறுமையோடு செயல்படுங்க. உதவி செய்வதில் கவனத்தை செலுத்துங்க. எல்லாருக்கும் உதவி செஞ்சிடாதீங்க. பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருங்க. கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க. உங்களுடைய பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறது, கவனமாக இருங்க. அதிசய வடதிசை அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் பொறுமையோடு இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் புரிதல் இன்னைக்கு ஏற்படுகின்ற தன்மை இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானையும், அதே சமயத்தில் இன்றைய தினம் அம்பாள் வழிபாடும் இணைந்து செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.